பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளில் தலைவன் தலைவி ஒரு அற்புதமான படம். படம் நடிக்கும் போதே சில படங்கள் மனசு திருப்தியாக நடிப்போம். எப்படி நான் ஒரு தர்மதுரையை படம் நடித்து முடித்தோடனே பார்த்தோமோ, சேது நடித்து முடித்தோடனே பார்த்தோம், அந்த ஒரு திருப்தி இருக்குது இந்த படத்தில். டப்பிங் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமான நினைவுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு சேது. அவங்கள சொல்லவே வேணாம், நித்யா மேனன். ஸோ ரொம்ப நல்ல படம். பாண்டியராஜ் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு பிரமாதமான படமாக இருக்கும். நன்றி. மாலை வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். முதல்ல மிகப்பெரிய நிறுவனம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், அவங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் நானும் இருக்கின்றதே பெரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அடுத்த நன்றி யாருக்குன்னா இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் கூட நான் கடைக்குட்டி சிங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது படம். ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் என்னை அவருடைய இரண்டாவது படத்துலையும் கூப்பிட்றது அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார், அவர் கூட நான் முதல் தடவையாக நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹீரோவிலே ரொம்ப எளிமையான, எளிதில் பழகக்கூடிய ரஜினி சாருக்கு அப்புறம் நான் இவரை தான் சொல்லுவேன். அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பாக இணை இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம். காதல் காதலிச்சு குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள், அதை ரொம்ப அழகாக பாண்டியராஜன் ரொம்ப நேர்த்தியாக, லவ்வபுளாக, எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் நானும் இருக்கின்றதே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க. தலைவன் தலைவி, அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேரை கேட்குறது நம்ம சங்க இலக்கியத்தை ஞாபகப்படுத்துது. இந்த படமும் ரொம்ப இலக்கியமாக இருக்கும், அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்துக்கும், ஹீரோவுக்கும், டைரக்டருக்கும், தயாரிப்பாளருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இது தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச். நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு. ஸோ படம் முழுக்க அப்படியே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டரு. ரொம்ப பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி. எங்கள் அண்ணன் வந்துட்டார். நேரில் பார்க்காமலாம் கூட சைடில் பார்க்குற அளவுக்கு அவர் கலரில் சட்டை போட்டிருக்காரு. வணக்கம். தலைவன் தலைவி பேர்லேயே ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருக்குது. இந்த ஆடியோ லான்ச் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு மாபெரும் வெற்றியடைய நம்புகிறேன். என்ன காரணம்னா, எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாண்டியராஜ் சாரோட இயக்கம், விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வருது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ லான்ச் விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா பாண்டியராஜ் சார் டைரக்டர், சேது நித்யா மேனன் காம்பினேஷனு, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு தரமான ஒரு ஆட்கள். அதே மாதிரி பாண்டியராஜ் சார் எப்போயுமே ஒரு சவுத் கல்ச்சர் பேஸில் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த படமும் அந்த மாதிரி தான்.
ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சர் பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து தமிழ் மக்கள் அனைவரது குடும்பங்களிலும் இந்த படம் கொண்டாடப்படும் மாபெரும் வெற்றி படமாக அமைய என வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இசை வெளியீட்டு விழாவில் வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழித்து வந்து பாண்டியராஜ் சார் படத்தில் வந்து ரொம்ப ரசிகனாக வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒவ்வொரு படமும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஏன்னா பாண்டியராஜ் சார்கிட்ட ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க 2ல் நான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன ரோலு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி சாரோட மச்சானா நடிச்சிருக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. படம் எல்லோரையும் என்கேஜ் பண்ணோம். இது ஒரு குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. இந்த படத்தை வெகு சீக்கிரமே திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் எல்லோரும் கிடைக்க போகுது. உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் உருவாக்கத்தின் போது கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பாண்டியராஜ் பொறுத்த வரைக்கும் குடும்ப படங்களை இயக்கிறதுல வந்து எந்த அளவு சிறந்த இயக்குனர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த படம் வந்து அவருடைய ஜானர் படம். இதில் 2, ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி மேனன், 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க. நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் நான் ஒரு சிறு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு இயக்குனர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய இனிய நண்பரான சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது விஜய் சேதுபதி சாரோட போன மகாராஜாவில் நடித்ததுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு தந்த சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் பாண்டியராஜும் மற்றும் மற்ற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நேற்று உங்கள் வீடியோ தான் ட்ரெண்டிங். மாஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். தலைவன் தலைவி இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கு, உனக்கு நல்ல கேரக்டராக நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. இந்த படமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.